வெல்கம் டு அனு சமையல். இன்றைக்கி நம்ம தோசைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தோசைக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு கிட்டத்தட்ட 25 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 8லேருந்து 9 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருந்தோம். நல்லெண்ணெய் சூடாயிருந்தோம். நம்ம கடுகு, உளுந்து, சீரகம் 1/2 டீஸ்பூனு சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்சிருந்தோம். நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துருந்தோம். நம்ம இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் அளவுக்கு, அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயை சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது குக் ஆகணும். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.